ஹைவஸ் கலர்ஃபுல்லான பர்பிள் காபேஜ் வச்சு மினி பென்னே பாஸ்தா க்ரீமியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 3 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். காபேஜ், ஒரு பிக் ஆனியன் எடுத்துக்கோங்க, 4 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒயிட் சாஸில் போடுறதுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகனோ, பார்ஸ்லி, பெப்பர் பவுடர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ காபேஜ் நான் ஹாஃப் காபேஜ் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்தாக்கு காபேஜை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பர்பிள் காபேஜோட பர்பிள் கலருக்கு ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆந்தோசைனின் நிறைஞ்சிருக்குதுங்க இதில். அதனால தான் இந்த கலர் பர்பிள் கலரில் இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட், தூள் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொதித்ததும் பாஸ்தாவை போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இந்த மினி பாஸ்தாவுக்கு 10 நிமிஷம் குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ ஆனியனை நைஸ் லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பாஸ்தா வெந்ததும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக இது ஜூரம் வீட் பாஸ்தாங்க. இந்த குட்டி பாஸ்தா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு பர்பிள் கலரில் பர்பிள் காபேஜ் வச்சு செஞ்சு கொடுத்தா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இப்போ கார்லிக் இது போல் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் 2 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டரில் கார்லிக்கை இப்போ காபேஜ் ஆனியனை இந்த 2 டீஸ்பூன் பட்டரில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டரில் கார்லிக் போட்டுற வேணாம். ஃபஸ்ட்டு ஆனியனும் காபேஜையும் நல்லா ஒரு 4 நிமிஷம் நல்லா காபேஜ் சுருள வதங்குற மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இல்லை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதில் விட்டமின் சி, விட்டமின் K1 இதெல்லாம் நிறைஞ்சிருக்குதுங்க. விட்டமின் கே நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ ஒயிட் சாஸ் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டர் லேசாக மெல்ட் ஆனதும் சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் இதில் போட்டு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. கார்லிக் செவந்துட வேண்டாம். கார்லிக் கொஞ்சம் செவந்துருச்சுன்னா சாஸ் கசந்த மாதிரி மாறிக்கும். 1 நிமிஷத்துக்கு மேலே கார்லிக்கை வதக்க வேணாம். இப்போ கார்லிக் லேசாக வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை இதில் போட்டு மைதா பட்டரில் நல்லா வதங்குற மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு 500 ml மில்க் எடுத்திருக்கேன். மில்க் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மைதா மில்கில் கரையிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இப்போ பாலில் மைதா நல்லா கரைஞ்சி இது போல் திரண்டு வந்துடும். இப்போ 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் பார்ஸ்லி, 1/2 டீஸ்பூன் ஒரிகனோ, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இந்த காரம் இதில் இருக்கிற பெப்பரோட காரம் நமக்கு அளவு ரெட் சில்லியோட காரம் கரெக்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர், இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது க்ரீமியாக இருக்கிறதுக்காக 2 சீஸ் ஸ்லைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காபேஜ் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஒயிட் சாஸ் இதில் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கப் ஒயிட் சாஸ் இதில் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸில் அரைச்சி வச்சுருக்க இந்த பர்பிள் கேபேஜை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த பர்பிள் காபேஜை நம்ம பட்டரில் வதக்கி விடுறனால, ஆனியன் காபேஜ் பட்டரில் வதக்கி இதில் ஆட் பண்ணும்போது இந்த காபேஜோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. காபேஜ் ஸ்மெல் பிடிக்காதவங்க இந்த பர்பிள் கேஜில் அந்தளவுக்கு காபேஜில் ஸ்மெல் இருக்காதுங்க. இது போல் பட்டரில் நீங்கள் வதக்கி அரைச்சி போடும்போது காபேஜோட ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. ஸோ இது போல் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் கலர்ஃபுல்லான பாஸ்தாவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.